முருகன் அருளால் முடியாதது ஒன்றுமில்லை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனோட அருளால் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் முருகனை நினச்சி ஓம் முருகான்னு டைப் பண்ணுங்கள். பழனிமலை முருகனோட அருள் உங்களோட ரொம்ப பக்கத்தில் ஜோதி வடிவத்தில் இருக்குது. இவ்வளோ பக்கத்தில் அவரோட அருள் இருக்கனால நீங்கள் ரொம்ப புரியாத மந்திரங்கள்லாம் சொல்லி கஷ்டப்பட்டு வேண்டணும்னு அவசியமே கிடையாது. முருகனை நினச்சி மனமுருகி ஓம் முருகா சரவணபவ இதை ரெண்டில் ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் மனசார சொன்னீங்கன்னாலே உங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பை நல்லா ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இது மட்டும் இல்லை, பழனிமலைனாலே அங்கே போகர் சித்தரோட அருளும் அந்த இடத்துல இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ போகரோட அருளுமே இங்கே நமக்கு நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் அவரையும் சேர்ந்து வழிபடுறப்ப உங்களுக்கு வசித்துவமோட பலனும் கிடைக்குது, அதுக்கு மேலே காயசித்தியோட பலனும் கிடைக்குது. வசித்துவம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒருத்தரை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நீங்கள் சொல்கிறத எதுவுமே புரிஞ்சுக்காமல் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு விளக்கேற்றி அந்த விளக்கை நோக்கி நீங்கள் வேண்டுதல் பண்ணுறப்போ உங்களோட மனசில் நினச்ச விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு அப்படியே புரிய வரும். அந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்போ அங்கே இருக்க பிரச்சனைகள்லாம் குறைஞ்சு 2 பேரும் நல்லா பேசுகிறதுக்கு, வீட்டுக்குள்ள குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகிறதுக்கு நல்ல பலன் இருக்கும். அதுக்கு மேலே காய சித்தி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான அம்சமாக இருக்குது. காய சித்தின்றது காயம்னா உடம்புன்னு அர்த்தம். ஸோ இது உடம்பு ரீதியாக உங்களுக்கு ஏதாவது குறைகள் ஏற்பட்டுருக்கு, பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கு, இல்லை மருத்துவ ரீதியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க, மாத்திரைகள் முழுங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக ஹீல் ஆக போகிறீங்க, உடல் ரீதியாக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்கன்றதையும் இந்த இடத்துல குறிக்குது. ஓம் முருகா.